நான் தியானத்தில் அமர்ந்தேன். இசையோட தியானமும் செஞ்சுருக்கேன். கூட்டு தியானமும் செஞ்சுருக்கேன். தொடர்ந்து சில நாட்களும் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் என்னோட மூட்டி வலி, என்னோட கண்ணில் பார்வை கம்மியாக இருக்குது, என்னோடய சுகர், பிபி இதெல்லாம் ஒன்றும் மாறுதல் அடைய மாட்டேங்குது. நான் ஒரு ப்ராக்டிக்கலான பர்சன். இப்போ காலையில் நடைப்பயிற்சி போகிறேன்னா அதற்கான பலன்கள் எனக்கு வேணும். நான் சாப்பிட்ற உணவோட பலன் எனக்கு வேணும். என்ன பலன் தருது அப்படின்னு பார்த்து தான் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறேன். இந்த தியானத்தினால என்ன பயன் வருது அப்படின்னு எனக்கு எதுவும் என்னால் உணர முடியல. பிரமிட் அடியிலையும் தியானம் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் பண்ணி பார்த்தாலும் பெரிய மாற்றங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் எனக்கு உடலில் குறையாக இருக்குன்னா அது நிறைய ஆக மாட்டேங்குது. தொடர்ந்து நான் ஏன் தியானத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தியானம் செய்கிறப்போ அறிவியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் நடக்குது, அது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துதுங்கிறது பல ஆய்வுகள் மூலமா டாசன் சர் சொல்கிறாரு. ஸோ இந்த மைண்ட் டு மேட்டர், நம்ம மனதின் மூலம் ஒரு பொருளில் மாற்றம் ஏற்படுவது எப்படிங்கிறது தான் அதோட சின்ன சாராம்சம்.